Hi students, welcome to MKP Max Sauris. இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது ரியல் நம்பர்ஸ் MCQஸோட பார்ட் 3 வீடியோஸ் நம்ம பார்க்கலாம். 11th சம் பாருங்க. The sum of the HCF and LCM of 12, 21, 15 is ஓகேங்களா. இந்த மூணு நம்பர்ஸ் கொடுத்துருக்காங்க 12, 21, 15. இந்த மூணோட நம்பர்ஸோட HCF and LCM நம்ம கண்டுபிடிக்கணும். அதை கண்டுபிடிச்சு என்ன பண்ண சொல்லியிருக்காங்க, சம் பண்ண சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா. 12ஓட ஃபேக்டர்ஸ் என்ன? இப்போ 12 போட்டிங்கன்னா 2 times 6 வரும். again 2 போட்டிங்கன்னா வரும் 3 times. 12 factors 2 into 2 into 3 இல்லைங்க. 21 3 போட்டிங்கன்னா 7 1 equal to 3 into 7. next 15 15 3 times போட்டிங்கன்னா 5 3 into 5. LCM என்ன 1 into 2 into 2 2 ரெண்டுல இருக்கு. so 3 into 7 into 5. ஓகேங்களா. நம்ம இந்த வேல்யூஸ் எல்லாம் மல்டிபிள் பண்ணும்போது நம்மளுக்கு என்ன கிடைக்குன்னா 420 கிடைக்குது. ஓகேங்களா. HCF ஈக்குவல் டு என்னது 1, நம்மளுக்கு 3 மட்டும்தான் என்ன இருக்குது காமனாக இருக்குது. ஓகேங்களா. 1 into 3 3 is the HCF. ஓகேங்களா. நம்மளுக்கு என்ன கேட்டிருக்காங்க, சம் கேட்டிருக்காங்க. சம் ஆஃப் HCF அண்ட் LCM. ரெண்டு LCM அண்ட் HCF ஆட் பண்ண சொல்லியிருக்காங்க. ஸோ 423 is the answer. 12th சம் பாருங்க. if the LCM of two numbers is 3600, then which of the following numbers cannot be their HCF? ஓகேங்களா. இப்போ இதில் இருக்கிறதுலையே வந்து எது HCF கிடையாது அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஓகேங்களா. இப்போ HCF அப்படின்னா HCF of two numbers is always factor of their LCM. LCM என்னவோ LCMோட ஒன் ஆஃப் த ஃபேக்டர் தான் என்னது HCF. ஓகேங்களா. HCFல இந்த LCMலேருந்து காமனாக வர்றது தான் நம்ம என்ன எடுப்போம், HCF-ஆக எடுப்போம் இல்லைங்களா. அப்போ LCM என்னவோ அந்த LCMல ஒன் ஆஃப் த ஃபேக்டர் தான் என்னது HCF. ஓகேங்களா. அப்போ இதோட நம்ம ஃபேக்டர்ஸ் எல்லாம் கண்டுபிடிச்சோம்னா 600 அப்படிங்கிறது 3600ஓட ஃபேக்டர் தான். இப்போ 6 into 600 போட்டிங்கன்னா உங்களுக்கு என்ன கிடைக்குதுன்னா 3600 கிடைக்கும். 400 வந்து 3600ஓட ஃபேக்டர், 150 ஆல்சோ 3600ஓட ஃபேக்டர் தான். ஓகேங்களா. இந்த 500 மட்டும்தான் 3600ஓட ஃபேக்டர் கிடையாது. ஓகே. நெக்ஸ்ட் 13 சம் பாருங்க. given then HCF of 2520, 6600 equal to 40 and LCM of 2520, 6600 equal to 252 into K, then the value of K is. இப்போ LCM and HCF கொடுத்துட்டாங்க. அந்த LCMல வந்து பார்த்தீங்கன்னா கேவோட வேல்யூ கொடுக்கல. ஓகேங்களா. நம்மளுக்கு ஆல்ரெடி ஒரு ஃபார்முலா தெரியும், ப்ராடக்ட் ஆஃப் டூ நம்பர்ஸ் ஈக்குவல் டு LCM into HCF. ஓகே. நம்மளுக்கு எந்த நம்பர், ரெண்டு நம்பருக்கு LCM and HCF கண்டுபிடிச்சிருக்கோமோ அந்த ரெண்டு நம்பரை மல்டிபிள் பண்ணோம்னா ஓகேங்களா 2520 into 6600 எதுக்கு ஈக்குவல் அப்படின்னா LCMோட வேல்யூவையும் HCFோட வேல்யூ ரெண்டையும் மல்டிபிள் பண்ணிங்கன்னா இது ரெண்டும் மல்டிபிள் பண்ணி வர வேல்யூக்கு ஈக்குவலாக இருக்கும். ஓகே. இன்ட்டு LCM என்ன 252 into K. இப்போ பாருங்கள் மற்ற நம்பர்ஸ் எல்லாம் இருக்குது. K மட்டும் நம்ம ஹோல்டு பண்ணிவிட்டு மற்ற நம்பர்ஸ் எல்லாம் டினாமினேட்டர் கொண்டு வந்துடலாம். 2520 into 6600 divided by 40 into 252. இது எல்லாம் நம்ம கேன்சல் பண்ணோம் அப்படின்னா ஒன்ஸ் இங்கே பார்த்தீங்கன்னா 6 4s are 24, ரிமைனிங் 1, 3 4s are 12, 0. நெக்ஸ்ட் இங்கே 1s 2 6, 3 times 1 5. நெக்ஸ்ட் 3 டேபிளில் 4 times 2 105, 1 4 3 5, 7 3 3 0, 7 1 times 5 times 30 into 5 ஆல் மல்டிபிள் பண்ணால் 0, 5 3s are 15, 5 3s are 15, 15 plus 1 16, 1650. A is the answer. Next 14th sum. If A equal to 2 square into 3 power x, P equal to 2 square into 3 into 5, C equal to 2 square into 3 into 7 and LCM of A, B, C is C equal to 3780. அதாவது A ஓட ஃபேக்டர்ஸ் கொடுத்துட்டாங்க, B ஓட ஃபேக்டர்ஸ், C ஓட ஃபேக்டர்ஸ் எல்லாமே கொடுத்துட்டாங்க, LCM ஓட டோட்டல் வேல்யூஸும் கொடுத்துட்டாங்க. ஓகேங்களா. நம்ம LCM அப்படின்னா என்னது, இந்த ஃபேக்டர்ஸ் எல்லாம் காமனாக எடுத்து நம்ம எழுதுவோம் இல்லைங்களா. ஆனால் இங்கே 3 power xன்னு இருக்குது. இந்த எக்ஸோட வேல்யூ தான் என்னன்னு கேட்டிருக்காங்க. ஓகேங்களா. இப்போ நம்ம 3780க்கு LCM கண்டுபிடிக்கலாம். 8 16 9 18 0. again 2 times போட்டோம்னா 9 times, இங்கே 4 times 5. ஃபிஃப்த் டேபிளில் போட்டோம்னா நம்மளுக்கு என்ன கிடைக்குது 1 time, ரிமைனிங் 4 44, 8 times 40, ரிமைனிங் 9 times 45.
again 3 tablesல put 3s are 18, 3 3s are 9, again 3 tables போட்டோம்னா 2 1, again 3 போட்டோம்னா நம்மளுக்கு என்ன கிடைக்குது 7. ஸோ நம்மளுக்கு இதோட நம்ம கண்டுபிடிச்ச ஃபேக்டர்ஸ் என்ன 3780 ஓடதுல 3780 ஃபேக்டர்ஸ் என்ன 2 டைம்ஸ் இருக்குது 2 ஸ்கொயர் 5 ஒன்ஸ் இருக்குது 3 வந்து 3 டைம்ஸ் இருக்குது 7 1 டைம்ஸில் இருக்குது. நம்ம இந்த ஏபிசியோட ஃபேக்டர்ஸ் என்னென்னு எழுதலாம். இப்போ 2 ஸ்கொயர் 2 ஸ்கொயர் 2 ஸ்கொயர் இருக்குது 2 ஸ்கொயர் 3 வந்து பார்த்திங்கன்னா இங்கே 1 டைம்ஸ் இருக்குது இங்கே 1 டைம்ஸ் இருக்குது இங்கே 3 பவர் எக்ஸ் இருக்குது. ஓகேங்களா. ஸோ 7 1 டைம்ஸ் இருக்குது 5ம் 1 டைம்ஸ் இருக்குது. ஓகேங்களா. இப்போ 2 ஸ்கொயர் காமன் ஆயிடுச்சு 5 ஒன்ஸ் காமன் ஆயிடுச்சு 7 ஒன்ஸ் காமன் ஆயிடுச்சு. நம்மளுக்கு என்னதான் இல்லை இப்போ 3 பவர் எக்ஸ். இப்போ 3 பவர் 3 இஸ் தி ஆன்சர் இல்லைங்களா. அப்போ 3 பவர் 3 அப்படிங்கிறது என்னது 23738ஓட ஃபேக்டர்ஸில் 3யோட பவர் என்ன இருக்குது 3. அப்போ எக்ஸோட வேல்யூஸ் என்ன 3. நெக்ஸ்ட் 15th sum p squared equal to 32/50. Then p is p அப்படிங்கிறது என்னது p squared வேல்யூ ஒரு ரேஷனல் நம்பராக இருக்குது. pயோட வேல்யூ ஹோல் நம்பரா இல்லை இன்டீஜரா ரேஷனல் நம்பரா இரேஷனல் நம்பரான்னு கேட்டிருக்காங்க. ஓகே p squared equal to 32/50. நம்ம p கண்டுபிடிக்கணும்னா இந்த ஸ்கொயர் இந்த ரைட் ஹேண்ட் சைட் போகும்போது ஸ்கொயர் ரூட் ஆயிரும் இல்லைங்களா. ஸ்கொயர் ரூட் ஆஃப் 32/50 நம்ம கட் பண்ணி பார்க்கலாம். 2 டேபிள் கட் பண்ணால் 25 1 6. ஸோ ஸ்கொயர் ரூட் ஆஃப் 16/25 இருக்குது. 16/25 கிடச்சிருக்கு. 16ம் 25ம் ஸ்கொயர் ரூட்டில் நம்மளால் என்ன பண்ண முடியும் சால்வ் பண்ண முடியும். ஸோ ஆன்சர் இஸ் ப்ளஸ் ஆர் மைனஸ் 4/5. நம்மளுக்கு என்ன கொடுத்துருக்காங்க p ஸ்கொயர் அப்படிங்கிறது 32/50. நீங்கள் இங்கேயே வேணாலும் என்ன பண்ணிக்கலாம் கட் பண்ணிங்கன்னா 16/25 கிடைக்குது. அதுக்கு நீங்கள் ஸ்கொயர் ரூட் ஆஃப் 16/25 வேணாலும் போட்டுக்கலாம். ஓகேங்களா. 16/25ஓட ஸ்கொயர் ரூட் நம்ம வெளியில் எடுத்தானது 16 4 × 4 16. ஸோ ஆன்சர் இஸ் 4. 25ங்கிறது 5 × 5 அப்போ 5 கிடைக்கும். ஸோ ஆன்சர் இஸ் ப்ளஸ் ஆர் மைனஸ் 4/5. 4/5 அப்படிங்கிறது என்னது ரேஷனல் நம்பர். ஓகேங்களா. இப்போ p ஸ்கொயர் ரேஷனல் நம்பர்னா தென் p இஸ் ரேஷனல் நம்பர்.